என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல ஜாமீனில் ஜெயலலிதா விடுதலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது அதிமுகவின் அரசியல் பயணத்திற்கு ஊக்கம் தருமா அல்லது எந்த மாற்றமும் இருக்காதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். ஊக்கம் தரும் என்று 60% நேயர்களும், மாற்றம் இல்லை என்று 40% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு சிராஜுதீன், மேல்முறையீடு என்பது விசாரணையினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னு பல தீர்ப்புகள் ஏற்கனவே சில வழக்கறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் கீழ் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் மேல்முறையீட்டில் அவர் செய்திருக்கிறார், மேல்முறையீட்டில் அப்பீல் செய்திருக்கிறாங்க, அந்த விசாரணை நடக்கப் போகுது. அப்படி இருக்கும்போது அவரை ஜெயலலிதா அவர்களை நாம் எப்படி சட்ட ரீதியாக எப்படி பார்க்கப்படுவார்? சட்ட ரீதியாக ஷீ இஸ் தி கன்விக்டட் பர்சன். முன்னால ட்ரையல் வரலையும் அவங்க ஒன்லி அன் அக்யூஸ்ட். இப்போ அந்த அக்யூசேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரூவ் பண்ண அந்த கன்விக்ஷனை இதுவரையிலும் ஸ்டே பண்ணல. அந்த ஸ்டேஜில் ஷீ இஸ் த கன்விக்டட் பர்சன். பட் அவங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்றதா இல்லையா, சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னா சென்டென்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்றதா இல்லை ரெடியூஸ் பண்றதா ஈவன் இன்க்ரீஸ் பண்றதா அப்படிங்கிறதெல்லாம் ஹைகோர்ட் அதை டிசைட் பண்ணும். திரு ராமலிங்கம், 2001ஆம் ஆண்டிலும் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே மாதிரியான ஒரு நிலைதான் வந்தது. இப்போ 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி வருது. அன்றைக்கு அவருக்கு தரப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தந்தது. இது லோயர் கோர்ட் தான் தந்திருக்கு. இதுல இன்னும் 2 படிகள் கடக்க வேண்டி இருக்கிறது, அந்த தீர்ப்பு ஊர்ஜிதமாவதற்கும் சரி, நிராகரிக்கப்படுவதற்கும். அப்ப இந்த 2 தீர்ப்புகளுக்குமான 2 கால இடைவெளிக்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்கிறது? நம்ம 2001 தீர்ப்புக்குள்ள வித்தியாசத்தையும் இப்ப அவங்க பதவி இழக்கக்கூடிய சூழலையும் எப்படி பார்க்கிறது? ஏற்கனவே ஒரே சூழ்நிலையில தான் பதவி இழந்திருக்காங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன் அண்ட் தி சேம், அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. லோயர் கோர்ட்டு ஃபவுண்டர் கில்ட்டி, உடனே பதவி போயிடுச்சு. அப்பீல்ல இருந்தார், தினகர் இருந்தார், அப்பீல்ல அலோவ் பண்ணிட்டாங்க, வேற வந்துட்டாங்க. இப்போ என்ன, முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது, அதனால ரொம்ப சுலபமாக பிரச்சனை அதிகமாக தெரியல. இப்போ கர்நாடகாவில் நடக்கிறதுனால உங்களுக்கு ஜுரம் அதிகமாக தெரியுது, கத்திரி வெயில் அடிக்குது. அதாவது கண்டினியூஷன் ஆஃப் ட்ரையல் அப்பீல் சொல்றீங்களா, என்ன இதில் சொல்றதுன்னா, விசாரணையின் போது டில் எதிரியினுடைய குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு டிக்டம். இது ஒரு ரூல். இதான் பார்க்குது எல்லாம். ஒரு தடவை கன்விக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தி காம்பிட்டன்ட் கோர்ட், தகுதியான கோர்ட் தண்டனை கொடுத்துட்ட பிறகு அந்த தகுதி அவங்க இழந்துடுறாங்க. ஆனா அவங்க இறுதியான குற்றவாளி இன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா அப்பீல் இருக்குது. அப்பீல் இருக்கும்போது கண்டினியூஷன் ஆஃப் ட்ரையல் எதோ சொல்றதுன்னா, கீழ்கோர்ட்ல கொடுத்த சாட்சியங்கள், கீழ்கோர்ட்ல என்ன சாட்சி சொன்னாங்க, என்ன டாக்குமெண்ட் சொன்னாங்க, அத்தனையுமே அப்பீல் கோர்ட்னால மறுபரிசீலனை செய்யப்படும். அதுதான் அந்த ட்ரையல் என்ன நடந்ததோ, கீழ் விசாரணை நடக்கும்போது கீழமை நீதிமன்றத்தில் சாட்சிகள் கூண்டில் ஏறி சொல்லுவாங்க. ஆனா இப்போ மேல் கோர்ட்ல வரும்போது சாட்சிகள் சொன்ன சாட்சியத்தை எவிடன்ஸா பேப்பரா இருக்கும், அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு ரீஅப்ரைஸ் பண்ணாங்க. அது மறு ஆய்வு பரிசீலனை பண்ணுவாங்க, பெரிய கோர்ட் பரிசீலனை. ஸோ அவங்க அந்த அந்த வித்தியாசம் தான். ஸோ அதனால தான் கண்டினியூஷன் ட்ரையல் சொல்றது. இன்னும் அவங்க இறுதியான குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படலை. இறுதியான குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்போதுன்னா சுப்ரீம் கடைசியா அவங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல போக முடிய விஷயம்ல, சுப்ரீம் கோர்ட்டும் இறுதியா சொல்லிட்ட பிறகு அவங்களுடைய அதுதான் இறுதியான கடக்க வேண்டிய படிகள் நிறைய இருக்கு. குமரேசன், இது சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதல்ல மன்மோகன் சிங் ஆட்சி செய்தார். லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்ட நிலையில அவருடைய வழிகாட்டுதல்ல ரப்ரி தேவி ஆட்சி செய்தார். தேவேகவுடா வழிகாட்டுதல்ல அவருடைய மகன் ஆட்சி செய்தார். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதல், அவரிடமிருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதல் உள்ள ஒரு ஆட்சி தான் தொடர்கிறது. இதற்கு முன்னாடி அப்படி முன்னுதாரணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செயல் என்பது, இந்த நடவடிக்கை என்பது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? அதாவது ஜனநாயக அமைப்பில் இன்றைக்கு இருக்கிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்புக்குள்ள உட்பட்டு சொல்லுவதென்றால், நடப்பது அந்த கட்சியினுடைய ஆட்சி தான். ஏன் அந்த கட்சி ஒரு தலைமையின் கீழ் நடத்தப்படுவதுதான். எனவே அந்த கட்சி, அந்த அந்த ஆட்சி, அந்த அரசு தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய திட்டங்களை குறித்து தன்னுடைய ஏன்னா அவர் கட்சி தான் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கு தேர்தல் அறிக்கையின் மூலமாக. அதை நாங்கள் நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்க, நடைமுறை வேற.
இந்த விதியின் இந்த பொலிட் பீரோவை கேட்டு கட்சி நடத்தணும், கட்சி ஆட்சி நடத்தணும், கட்சி தலைமை சொல்றதை கேட்டு ஆட்சி நடத்தணும் அந்த முறைப்படி நீங்க சொல்றீங்க கூடாது. என்னன்னா நான் எதுக்கு சொல்ற வரேன்னா, மார்க்சிஸ்ட் கட்சி இப்ப கேரளாவும் வெஸ்ட் பெங்கால் மாடலுக்கு அது பொருந்தும். ஆனா இங்க வந்து அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு காட்டி இங்க ஒரு ஆட்சி வருகிறது. இப்போ அவருடைய நிலை, அவர் அந்த பதவியை இழந்திருக்கக்கூடிய நிலையில அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், உங்களுடைய அந்த கருத்து கணிப்பு ஒன்று பெரிய நேயல்கிட்ட கேட்ட கணிப்பை காமிச்சு 60 விழுக்காட்டினர் இது அவருடைய ஊக்கம் தரும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன வெற்றிடம் என்பது உருவாகிவிடவில்லை. ஒரு அனுதாபாலயத்தை உருவாக்குவதற்கும் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதுதான் முயற்சி செய்வார்கள். ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் வேற ஒன்று சார். என்னன்னா, இந்த 18 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டது, இனிமேலும் அப்படிப்பட்ட இழுத்தடிப்பு கூடாது என்று, ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தில் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு அதிருப்தியில் இருக்கிற போது இனி நீதித்துறை சரியாக செயல்படுகிறது என்று காட்ட வேண்டிய சூழலாம் இருக்கிறது. எனவே அதெல்லாம் கூட பின்னாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இப்படி இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் நான் கவலைப்படுவது, இந்த கடந்த தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு இன்று ஜாமீன் வழங்குகிற வரையில தமிழ்நாடு மக்கள் வேர் kept at ransom. அவர்கள் மிரட்டப்படுறோம் இல்லையா, அந்த மக்கள் நடமாட முடியலையேங்க. என்னைக்கு தீர்ப்பு வருமோ நான் பஸ்ல போக முடியுமா முடியாதா, நான் எங்க வீட்டுக்கு போக முடியுமா முடியாதான்னு எத்தனை பேர் கலங்கி நின்றார்கள், எத்தனை கடைகள் அடைக்கப்பட்டன. பொது இடங்கள்ல அனுமதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மறியலோ ஒரு போராட்டமோ கேட்டா அந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த அதிமுக எத்தனை இடத்துல என்னென்ன நடத்தினாங்க, அதெல்லாம் அனுமதி பெற்றார்களா? காவல்துறை அதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லையா? ஆக இந்த வழக்கின் பின்னணியில இந்த மக்களுடைய ஜனநாயக உரிமை என்பது அவமதிக்கப்பட்டது இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கேடு. அதற்கு என்ன தீர்வான போகிறோம்? இனிமேலாவது இந்த ஆட்சி, இந்த கட்சி தன்னுடைய வழிமுறையை மாற்றிக்கொள்ளுமாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இல்ல, கட்சி தலைமை அங்க சிறைப்பட்டிருக்கிற நேரத்தில் தொண்டர்கள் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினாங்க. ஒரு பகுதி முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட அதற்கு எதிராக அறிக்கை விட்டார். நான் சொல்றேன், அமைதி காத்திருக்க. சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்ம உண்மையிலே சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எடுத்த எடுப்பில் ஆங்காங்கே நடந்ததெல்லாம் உணர்வுபூர்வமாக நடந்ததுன்னு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் அப்படியெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. திட்டமிட்டு ஆட்கள் கொண்டு வரப்பட்டு ஆர்கெஸ்ட்ரேட்டட், அதுக்கப்புறம் ஆட்கள் கொண்டு வரப்பட்டு பணம் தரப்பட்டு உணவுக்கான செலவுகள் ஏற்கப்பட்டு எல்லாம் வரிசை என்னென்னமா நடந்திருக்கிறது. பணத்துக்காக மொட்டை எடுத்துக் கொள்வார்களா யாராவது? பணத்துக்காக மொட்டை நிச்சயமாக. ஏனென்றால் தலைமைக்கு தாங்களும் செய்தோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. இல்ல, உங்க கருத்தை மறுக்கிறதுக்கு அதிமுக தரப்புல யாரும் இல்ல, அதனால அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியும். என்னுடைய கருத்தை நான் முடிச்சிடறேன். அதிமுக மட்டும் கிடையாது, அதிமுக இந்த மாதிரி நடக்கும் பொழுது பல இடங்கள்ல இந்த மாதிரி டிராபிக் பிளாக் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குது. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சி செய்யும் பொழுது நானும் பல இடத்துல பார்த்திருக்கிறேன், மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இதே மாதிரி தான் நடக்குது. பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தான் அந்த நாடு மாறியும், மக்கள் என்னமோ அவங்களுடைய ரான்சம்ல இருக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜாமீன் தரப்பட்டது மூலமாக தமிழ் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக நிம்மதி அடைஞ்சிருக்கார்கள் இல்லையோ, மக்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கலாம். ஜி சேகர், நிறைவாக இது தொடரக்கூடிய ஒரு சட்ட போராட்டம், இது பல கட்டங்களை இன்னும் அடுத்தடுத்து பார்க்க போறோம். இதுல பல திருப்பங்கள் இருக்கக்கூடும். ஆனா இது இந்த முடிவு அதிமுகவை பொறுத்தவரையிலும், ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையிலும், தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு செயல் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கன்விக்ஷனுக்கு தொடர்ந்து இப்ப கிடைச்சிருக்க ஜாமீன், இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இந்த அரசியல் ரீதியாக அரசியல் களத்துல ஒரு வெற்றிடம் வரும்னு ஒரு அணி சொல்லுது. விஜயகாந்த் போன்றவங்களோ ராமதாஸ் போன்றவர்களோ ரொம்ப ஆக்டிவா அரசியல் கருத்துக்களை சொல்றதை கடந்த சில நாட்களா பாக்குறோம். இதனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாக்கு இப்போ இது டெம்பரரி ரிலீஃப். அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய விக்டரி வேணும்னா அதை கர்நாடகா ஹைகோர்ட்ல அவங்களை அக்விட் பண்ணாதான் அது ஒரு விக்டரின்னு அவங்க எடுத்துக்க முடியும். அவங்க திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு, எம்எல்ஏவாகி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அதுக்கு வழிவகை செய்யும். பட் அதுக்கு முன்னாடி அந்த கேஸ் நடக்கும்போது அதுக்கு முன்ன இப்போ ஸ்ரீரங்கம் கான்ஸ்டிடன்சில பை எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பை எலெக்ஷன் வரும்போது அப்பதான் அது ஓரளவு அதிமுக பாமர மக்கள் எல்லாருக்கும் புரியும், ஏன் ஜெயலலிதாவோட சீட்ல பை எலெக்ஷன் நடக்குது, அவங்க எம்எல்ஏவா இல்ல, ஏன் எம்எல்ஏவா இல்ல. இதனால ஏன்னா இப்போ ஒரு ப்ரொபகேண்டா என்ன போயிட்டு இருக்குன்னா, திமுக சொல்லி கர்நாடகால ஒரு ஜட்ஜ் அம்மா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் பாமர மக்களை யோசிக்க வச்சிருக்காங்க, புரிய வச்சிருக்காங்க அதிமுக காரங்க. அது இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு லீகல் சட்ட காரணம் இருக்கு. அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் அதிமுக அதை எப்படி கவுண்டர் பண்ண போகுது
அப்போ ஜெயலலிதாவோட அப்பீல் எவ்வளவு தூரத்துக்கு குறையுமா பாதிக்கப்படுமாங்கிறத அப்பதான் பார்க்கணும். உங்கள் அனைவருடைய நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.